இன்றைக்கி மந்தி எங்கே ட்ரை பண்ண போகிறோன்னா கோல்டன் ஃபால்கான் ரெஸ்டாரண்ட். அப்படியே உள்ளே போன ஆம்பியன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தலைவாணியெல்லாம் வச்சுருக்காங்க, கையெல்லாம் வைக்கிற மாதிரி பக்காவாக இருந்து. ஒரு சவுதி ஸ்டைல் இது, கீழே இருந்தால் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா மீன் வந்து ஐஸில் பிடிச்சிருந்தாங்க, கேட்டால் சுட்டு தருவாங்க. வந்து நம்ம கோல்டன் ஃபேஷன் ரெஸ்டாரண்ட் வந்துருக்கோம் தமாமில். இது வந்து நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம்னா சிக்கன் மந்தி. ஒரு ஃபுல் மந்தி வாங்கியிருக்கோம். சிக்கன் ஒரு பீஸ் வந்து 40 ரியால் வாங்கி நாங்கள் 3 பேர் வந்துருக்கோம். என்னோட பிரதர், என்னோடய ஃப்ரெண்டும் வந்துருக்கோம். எல்லாருமா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ சொல்ல போகிறோம். ஃபுல் மந்தி வாங்கியிருக்கோம். இந்த சிக்கன் மந்தியோட ப்ரைஸ் வந்து 40 ரியால். ஓகேவா, நம்ம ₹1 நான் கன்வெர்ட் பண்ணி கீழே போட்டுதான் பாருங்கள். அப்புறம் இது தபா karta, இதோட ப்ரைஸ் வந்து 12 ரியால். அப்புறம் ஒரு 2 மிராண்டா வாங்கியிருக்கோம். ஒரு மிராண்டா வந்து ரெண்டுமே 250 ரியால். தண்ணி வந்து 1 ரியால். அப்படி டோட்டலாக 59 ரியால் ஆச்சு. இதோட 59 ரியால் நான் கன்வெர்ட் பண்ணி கீழே போடுறேன். பாருங்கள் எவ்வளோ ரூபா நம்ம இந்தியா அமௌண்ட் ஆகுது. இப்போ நமக்கு வந்து சூப் வந்துருக்கு, சாலட், வேறு ஒரு சட்னி இருக்குது, தக்காளி சட்னி போல் இருக்குது. முதல்ல இந்த சூப்பில் இந்த ஆரஞ்சு ஆட்டுக்கால் சூப் போல் இருக்குது, நல்லா இருக்கு. அதோட ஃப்ளேவர்ஸும் நல்லா இருக்குது, நல்லா காரம் இருக்குது. நார்மல் ஓகே, பிடிச்சிருக்கு சூப். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கோழி வந்து அப்படியே கமந்து வச்சுருக்காங்க. இது வந்து ஸ்டீமில் வேக வைக்கிறது சிக்கன் மந்தி. ஸ்டீமில் வேக வச்ச சிக்கன். இதோட பிக்கிறேன் பாருங்க எவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஒரு பீஸு. ஸ்டீமில் வேக வச்சது மசாலாவெல்லாம் பெரிய இன்க்ரீஸ் ஆகும், நல்லா சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டுன்னு சொல்லுறது மசாலா இல்லாதனால பெரிய அளவு நம்ம இந்தியன்ஸ்னால ஸ்பைசி எதுவுமே இல்லை. நேச்சுரலாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது, வேறு சொல்லணும்னு இல்லை. கொஞ்சம் ரைஸு கூட இன்ஃப்யூஸ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம்.
ஸ்பைஸு சுத்தமாக இல்லை இதில். மசாலா இருக்குது லைட்டாக. ரொம்ப இதில் வந்து என்ன சொல்லுங்க, நம்ம இந்தியன்ஸ் வந்து ஸ்பைஸு தான் நல்லா பிடிக்கும். நம்ம இந்தியன்ஸ் வந்து பெரிய அளவு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் சவுதிஸ் வந்து இதுதான் மேக்ஸிமம் விரும்பி சாப்பிட்ற ஃபுட்டு இதுதான். அப்புறம் நம்ம கொஞ்சம் சட்னியும் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சட்னி இதில் வந்து தக்காளி மிளகெல்லாம் போட்டிருக்கோம். அது கூட கொஞ்சம் சிக்கனை வச்சு, ரொம்ப காரம் வேணும்னா என்ன பச்சை மிளகு வந்துருக்காங்க, அதை கடிச்சு வேண்டியது. என்னமா ட்ரை பண்ணி சட்னி காரமாக இருக்குது. சட்னி வச்சு இந்த சிக்கன் வச்சு சாப்பிட்டதுக்கு அமேசிங்காக இருக்குது. ஏன்னா பிடிச்சிருக்கோம். அப்புறம் வந்து நம்ம இந்த ஃபுட்டை ட்ரை பண்ணுவோம். இது வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு ஃபுட்டு. இதுக்கு பேர் அரபிக் பேர் வந்து தபா கர்த்தா. இதில் வந்து இது வந்து புரோட்டா மாதிரி இருக்குது. அப்புறம் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹனி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது. அப்படியே அந்த பரோட்டா க்ரீம் எல்லாம் சேர்த்து எடுப்போம். அப்போ தான் அதோட டேஸ்ட் தெரியும். நல்லா இருக்குது. ரொம்ப ஸ்வீட்டாகவும் இல்லை, ரொம்ப நார்மல் ஸ்வீட், க்ரீமியாக இருக்குது. நல்லா இருக்குது. தபா கர்த்தா நல்லா இருக்குது. சவுதியில் அரபிக் ஃபுட் வந்து நிறைய இருக்குது. அதை வந்து நமக்கு பேர் தெரியாதனால போய் சாப்பிட நம்ம ஆட்கள் பெரிய அளவு விரும்ப மாட்டாங்க. அவங்க சாப்பிட்றது ஒன்லி கப்ஸா நம்ம ஆட்கள் சாப்பிட்றாங்க. உங்களுக்கு வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் கமெண்டில் சொல்லுங்கள். டிஃப்ரெண்ட்டாக சவுதி ஃபுட்டு நிறைய இருக்குது, போய் ட்ரை பண்ணுவோம். நம்ம கேட்டு தான் போய் படிக்க முடியும், நிறைய ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஏதாவது ஒன்றா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம போய் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி நாக் அவுட் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் சாப்பிட்டு தகர்த்தாச்சு. இனி என்னோடய பிரதரும் என்னோடய ஃப்ரெண்டும் ரிவ்யூ சொல்லுவாங்க சாப்பிட்டது. ஆக்சுவலி இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த செட்டப் நல்லா பிடிச்சிருக்கு. ஏன்னா கொஞ்சம் நம்ம ஃப்ரீடமாக உட்காரலாம், கொஞ்சம் ப்ரைவசி கூட இருக்கும். கொஞ்சம் அப்படி இந்த ஸ்டைலில் எனக்கு பிடிச்சிருக்கு. ஈவன் பாருங்களா, சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக உட்கார வேண்டிய ஒரு தெலுங்கானா மாதிரி ஒரு செட்டப். சாப்பாடை பொறுத்தளவில் மந்தி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வேறு ட்ரை பண்ணது இங்கே பார்த்ததுல மந்தி சிக்கன் ஓகே, பட் ரைஸ் வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்கிற மாதிரில இன்னொரு மந்தி வீடியோ போடுவோம். ஏன்னா இந்த ரைஸோட அந்த ரைஸ் வந்து பார்க்க நல்லா டெக்ஸ்சர்லாம் நல்லா இருக்கும். நான் கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் கூட நம்ம பார்க்கலாம். பட் அப்புறம் இந்த தபக்ரான்னு சொல்கிற இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் தான் சாப்பிட்றேன். என்ன சொல்கிறேன், நிறைய ஸ்வீட் சாப்பிட்டதில் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லதில்லை. பட் அதுக்கு வந்து மோசம் கிடையாது. நல்ல டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்குது. பட் ஒரு ஆவரேஜ், பட் நல்லது எனக்கு பிடிச்சிருக்கு. ஒஸ்ட்லாம் சொல்லவே மாட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட். ஏன்னா இதில் வந்து ஸ்வீட் எதுவும் சேர்க்கல, அவங்க ஹனி தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க ஸ்வீட்னஸுக்கு வேண்டி. நம்ம சுகர் அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணலாம். அப்புறம் வந்து க்ரீம் வைப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீதர் எப்படி இருந்துச்சு? நீ தான் ரொம்ப அதிகம் வெளியே சாப்பிட்டதில்லை, சொல்லு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. சாப்பாடெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. இனி உங்கள் கருத்தை சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான